ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டே vlog. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி இல்லை பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து நம்ம பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். பச்சையாக போட்டு அரைச்சி நம்ம அப்புறம் வதக்க போகிறோம். வானலில் போட்டு வதக்க போகிறோம். எல்லாம் பெருசு பெருசாக தான். ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் எடுத்து எல்லா தோல் உரிச்சிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டால் புளிப்பாக இருக்கும்ன்ட்டு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு உரிச்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சையாக தான் வதக்காமல் பச்சையாக அரைச்சிட்டு அப்புறமா வதக்க போகிறோம். என்னோடய மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் தனியாக போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷன். இட்லியை விட தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னியோட கூட சிலவங்க காஞ்ச மிளகாய் போடுவாங்க. நானே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டு இப்போ நான் அரைச்ச மாதிரி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய்க்குன்னே ஒரு தனி ருசி வந்த மாதிரி இருக்கும். இந்த சட்னியில் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வெங்காயம் தனியாக, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் தனியாக அரைச்சிட்டேன். இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். நான் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு, கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபடணும். அப்போ தான் நல்லா சட்னிக்கு வாசனை இருக்கும். நம்ம அப்படியே மென்னும் சாப்பிட்றலாம். சட்னியில் கருவேப்பிலை இருந்ததுன்னா எடுத்து போட தேவையில்ல, அப்படியே மென்னும் சாப்பிட்றலாம். சட்னியில் கொஞ்சம் ஊறி தான் இருக்கும், இருந்தாலும் அந்த மொறுன்னு வறுக்கிற வாசனையில் நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். நான் தனியாக வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து நம்ம தாளித்து வச்ச கடுகு கருவேப்பிலையில் எடுத்து போட்டுடலாம். வெங்காயம், நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லைட்டாக வதக்கிட்டு போதும் வதங்குனது அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. நல்லா அந்த பச்சை வாசனை, வெங்காயம் தக்காளி வந்து நம்ம பச்சை போட்டு அரைச்சிருக்கோம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தேவையான அளவு நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மேலே தட்டு போட்டு மூடி வதக்கணும். இல்லைன்னா அப்படியே கொதிக்கும் போது தெரித்து மேலே அடுப்பெல்லாம் பின்னாடி டைல்ஸ் எல்லாம் தெரிச்சிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கணும். சுருள வதக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா மணமாக இருக்கும். வாசனையாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். என்ன சட்னி அரைக்கிறதுன்ட்டு மூளை குழம்பிட்டு இல்லாமல் நம்ம டக்குன்னு வந்து இந்த சட்னி அரைச்சி ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வதக்கணும். இல்லைன்னா மேலே தெரித்து அடுப்பெல்லாம் தெரிச்சிடும். நல்லா நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுல நடுவில் தட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். சட்னி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போய் அந்தோட கலர்லாம் இருந்த சட்னியோட கலர்லாம் மாறி இப்போ சூப்பரான ரெட் கலர் வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அருமையான சட்னி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சட்னி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பார்த்த உடனே நமக்கு சாப்பிட்ணுன்ற தோன்ற அளவுக்கு சட்னி இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட வாசனையே வேறு லெவல் தான். தோசைக்கு மொறுன்னு தோசை ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.